ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து ப்ளூ லிப்ஸோட எபிசோட் 14 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். இப்போ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஊசிஷியன் வந்து ஒரு டெஸ்கில் வந்து உட்காந்துட்ருப்பான். அப்போ வந்து நம்ம டெங்குவும் ஏன் அவன் மட்டும் தனியாக உட்காந்துருக்கான், நம்மளும் போய் பேசலான்னு சொல்லிட்டு போய் பேசிகிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து நம்ம ஊசிஷியன் என்ன சொல்லுவான்னா வந்து, என்னோடய அக்கா வந்து கொஞ்ச நாளாக வந்து ஏதோ வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க, ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷியன் வந்து டெங்மோ கிட்ட சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு டெங் வந்து என்ன வித்தியாசமாக நடந்துக்கிட்டாங்க, ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்மோ வந்து ஊசிஷியன்ட்ட கேட்கும்போது ஊசிஷியன் என்ன சொல்கிறான்னா வந்து, என்னோடய அக்கா வந்து இன்னைக்கு காலைல வந்து என்கிட்ட ஒன்று கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? நம்ம 2 பேராலேயும் ஒருத்தர் பிரிஞ்சு இருக்க முடியலையான்னு கேட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷியன் வந்து டெங்மோட்ட கேட்டுட்ருப்பான். உடனே டெங்மோ வந்து அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்மோ சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஊசிஷியன் வந்து, இல்லை எங்கள் அக்காவுக்கு வந்து ஏதோ தெரிஞ்சிருக்கு, அவள் என்கிட்ட இன்னொன்று கேட்டா, உனக்கு டெங்மோவை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷியன் சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு வந்து நம்ம டெங்மோ என்ன சொல்கிறான்னா, உன்னோட அக்கா வந்து ரொம்ப புத்திசாலி, எனக்கு தெரியும், அதனால் வந்து இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் நீ என்ன பண்ணு, ஒரு நல்ல பிளேஸை வந்து தேடி வச்சுக்கோ. நம்ம வந்து உங்கள் அக்கா வந்து சரியானதுக்கப்புறம் வந்து நம்மலாம் ஒரு ட்ரிப்புக்காக ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்மோ வந்து சந்தோஷத்தில் வந்து ஊசிஷியன்கிட்ட சொல்லிட்டுருப்போம். உடனே ஊசிஷியன் வந்து, அது நடந்தால் பார்ப்போம், அது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷியன் வந்து நெகட்டிவாகவே பேசிகிட்ருக்கான். அதுக்கு வந்து டெங்மோ என்ன சொல்கிறான்னா வந்து, ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கா, கண்டிப்பாக உங்கள் அக்காவுக்கு வந்து எல்லாமே சரியாயிடும், சரியானதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பிளேஸ்க்கு போகும், அதனால் என்ன பிளேஸ்னு வந்து நீயே வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்மோ வந்து ஊசிஷியன்ட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான். உடனே ஊசிஷியனும் வந்து ஏதோ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்கான். சிரித்த உடனே வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க 2 பேரும் அவங்க அக்காவை பார்க்குறதுக்காக. அவங்க அக்கா வந்து இங்கே என்னென்னா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு தலையெல்லாம். அப்போ வந்து எந்திரிச்சு நம்ம ஊசிஷியனை பார்க்கும்போது ஊசிஷியன் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்ததுனால அவங்க அக்கா வந்து அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க. ரொம்ப நேரமாக வந்து உட்காந்து பார்த்துருக்காங்க. ஆனால் முடியவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் செம்மையாக முடியலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. இருந்தாலும் வந்து அவங்க அழுதுகிட்டே வந்து நம்ம ஊசிஷியனை கூப்பிடலாமா வேண்டாமா அப்படியே யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கூப்பிடவே இல்லை, அப்படியே படுத்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம ஊசிஷியன் வந்து அவன் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து பெட்டெல்லாம் மடித்து வச்சுட்டு இருக்கும்போது நம்ம டெங்மோ வந்து டக்குன்னு வந்து, என்ன பண்ணி வச்சுருக்க, பெட்டெல்லாம் இப்படி கசக்கி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்மோ வந்து ஊசிஷியனோட வயிற்றை பிடிச்சி கிள்ளி கிண்டல் பண்ணிவிட்டு டீஸ் பண்ணிகிட்ருப்பான். நம்ம ஊசிஷியனை என்ன பண்ணிகிட்ருக்கா, அக்கா இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். உடனே வந்து அவங்க அக்கா நம்ம ஊசிஷியனோட அக்கா வந்து ஊசிஷியன்ட்ட வந்து, நம்ம அக்காவோட கல்யாணத்துக்கு வந்து நம்ம எல்லாம் ஒன்றா ஃபோட்டோ எடுத்தோம்ல, அதெல்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷியனை வந்து வெளியில் அனுப்புகிறாங்க. அதுக்கு வந்து ஊசிஷியன் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம வெளியில் போக வேண்டியதில்லை, கால் பண்ணி கேட்டாலே வந்து சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம டெங்மோ என்ன சொல்கிறான்னா, இல்லை நீ வெளியில் போ, நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்மோ வந்து ஊசிஷியன்ட்ட சொன்னது ஊசிஷியன் வந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் நம்ம டெங்மோவும் வந்து ஊசிஷியன் கிட்ட வந்து டாட்டா காமிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஊசிஷியனோட அக்காவை வந்து கவனிக்கிறதுக்காக வந்துட்டுருப்பான். அப்போ தான் வந்து நம்ம ஊசிஷியனோட அக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டெங்மோவை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைப்பாங்க. பக்கத்தில் உட்கார வச்சு, நான் எதுக்காக உன்னை கூப்பிட்டேன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷியனோட அக்கா வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம டெங்மோ வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கூப்பிட்டதுனால தான் வந்து ஊசிஷியனை வெளியில் அனுப்பியிருக்கீங்கன்னும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்மோ சொல்கிறான். உடனே வந்து நம்ம ஊசிஷியனோட அக்கா வந்து, எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப புத்திசாலின்னு, அதான் வந்து எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு பிடிச்சிக்கிட்டீங்க. நான் வந்து சுற்றி வளைச்சி பேசாமல் டேரெக்டாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஊசிஷியனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம டெங்மோ வந்து டேரெக்டாக பதில் சொல்லாமல் வந்து, எனக்கும் வந்து அவனை ஒரு பையனாக பிடிக்கும், அவன் வந்து ரொம்ப நல்லவன், ரொம்ப கைண்டு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்மோ சொல்லுவான். அதுக்கு வந்து ஊசிஷியனோட அக்கா வந்து, நான் வந்து சும்மா ஃப்ரெண்டாக வந்து கேட்கல, உன்னோட லவ்வராக வந்து கேட்குறேன், உனக்கு வந்து ஊசிஷியனை வந்து லவ்வராக பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷியனோட அக்கா வந்து டெங்மோட்ட கேட்டோடனே டெங்மோ என்ன சொல்கிறான்னா, ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவள் இல்லைனா வந்து என்னால் உயிரோடு வாழக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம ஊசிஷியனோட அக்கா வந்து நம்ம டெங்மோகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, ஊசிஷியனுக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இல்லைனா வந்து அவன் கண்டிப்பாக செத்துருவான், அந்தளவுக்கு வந்து அவனுக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து அவன்கிட்ட பேசும்போதே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊசிஷியனோட அக்கா வந்து நம்ம டெங்மோட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே டெங்மோவும் வந்து அப்படியே யோசிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அக்கா என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா,
"உனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்குல்ல, அவன வந்து பார்த்துக்குவ தானே?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து நம்ம டெங்மோ என்ன சொல்லுவான்னா வந்து, "உண்மையிலேயே எனக்கு அவன ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் இல்லன்னா என்னாலயும் உயிர் வாழ முடியாதுன்னு" சொல்லிட்டு அவனும் அழ ஆரம்பிச்சிடுறான். இத பார்த்த உடனே வந்து அவங்க அக்காவுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்னா வந்து அவங்க இல்லாதப்போ ஊசிஷியன வந்து யாரும் பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ வந்து டெங்மோ இருக்கிறதுனால அவன் வந்து நல்லா பார்த்துக்குவான்னு வந்து நம்ம ஊசிஷியன் அவங்க அக்காவுக்கு தெரிஞ்சதுனால, "நான் இனிமேட்டுக்கு நிம்மதியா இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம டெங்மாவும் வந்து என்ன சொல்றான்னா வந்து, "நான் உண்மையிலேயே வந்து என்ன நடந்தாலும் பரவால்ல. நான் வந்து அவன நல்லா பார்த்துக்குவேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஊசிஷியனோட அக்கா என்ன சொல்றாங்கன்னா வந்து, "ஊசிஷியன் வந்து அப்பப்போ வந்து கோவப்படுவான். ஆனா வந்து அவன திட்டாத அதுக்காக" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷியனோட அக்கா வந்து நம்ம டெங்மோட்ட சொன்னோனே, டெங்மோவும் "ஆ சரி" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொல்லுவான்னா வந்து, "கண்டிப்பா வந்து நான் அவன நல்லா பார்த்துக்குவேன்" அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லுவான். அதுக்கப்புறம் ஊசிஷியனோட அக்கா வந்து, "நீ பார்த்துக்க. ஆனா வந்து நெறைய ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காத அவன. அப்புறம் வந்து ரொம்பவே கெட்டு போயிருவான்" அப்படின்னு சொன்னதுக்கு, நம்ம டெங்மோ என்ன சொல்றான்னா வந்து, "அதெல்லாம் வந்து நான் கண்டுக்க மாட்டேன். அவனுக்கு பிடிச்சத வந்து நான் செய்ய சொல்லுவேன். அதுவும் இல்லாம வந்து அவன படிக்கவும் வைப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்மோ வந்து அவனோட அக்காகிட்ட சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அக்காவும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "சரி, நான் இல்லாதப்போ வந்து நீ அவன நல்லா பார்த்துக்கோ. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்மோட்ட கேட்ட உடனே, டெங்மோ என்ன சொல்வான்னா, "அப்ப நீங்க வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "நான் வந்து இப்ப சாகப் போறேன். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து உன்ன நெகோஷியேட் பண்ணிட்டு இருந்தேன்னா வந்து, அப்புறம் ஊசிஷியனும் வந்து அழுவுறத தான் நான் பார்க்க முடியும். அதனால தான் வந்து நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். நான் வாழ்றதுக்கு நெறைய நாள் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா கொஞ்சம் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒரு பையன் கூட வந்து நீ வந்து ஒண்ணா இருக்கிறது வந்து சரி இருக்காது. இந்த சொசைட்டியும் வந்து தப்பு தப்பா பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் வந்து ஒண்ணா வாழ்றது வந்து ரொம்பவே கஷ்டம் தான். அதுவும் இல்லாம நெறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருப்பாங்க. அதனால நான் பயப்பட்டுருப்பேன். ஆனா எனக்கு இப்போ வந்து வாழ்நாள் ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாம உன்ன பார்த்ததுல வந்து நீ வந்து அவன நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்க. அதனால அவன நீ நல்லா பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து டெங்மோட்ட சொல்லுவாங்க. டெங்மோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊசிஷியன் அவங்க அக்காவ வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிருவான். அவங்க அக்காவும் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஊசிஷியன் வந்து வெளியில போய் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து கேட்க போகாம, வெளியில போய் நின்னு அவங்க அக்காவும் ஒரு டெங்மாவும் என்னென்ன பேசிட்டு இருக்காங்களோ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்டது மட்டும் இல்லாம செம்மையா அழ ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா வந்து அவங்க அக்கா வந்து அவன் மேல அவ்வளோ பாசமா இருந்ததுனால வந்து அவனுக்கு வந்து கண்லேருந்து தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கு. இத வந்து நம்ம டெங்மோ பார்த்தோனே, "எதுவும் ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷியன் வந்து டெங்மாவ வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நேத்து நைட்டு வந்து அவங்க அக்கா வந்து நெறைய வலியில இருந்தாங்கல்ல, அப்போ வந்து ஆக்சுவலா எந்திரிச்சிருக்காங்க. நம்ம ஊசிஷியனும் எந்திரிச்சிருக்கான். டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கான். கூப்பிட்ட உடனே வந்து அந்த டாக்டர் வந்து ஊசிஷியனோட கண்ல வந்து காமிச்சு, "இல்ல இனிமேட்டுக்கு அவங்க பொழைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல" அப்படின்னு சொல்லிருவாங்க. "வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. 1 இல்லன்னா 2 நாள் தான் இருக்க முடியும்" அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே வந்து நம்ம ஊசிஷியனும் வந்து டெங்மோவ திரும்பி பார்ப்பான். இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். யோசிச்சதுக்கப்புறம் தான் வந்து டெங்மோ கிட்ட வந்து அவங்க அக்கா பேசினதெல்லாம் கேட்டு வந்து செம்மையா அழ ஆரம்பிச்சுருவான். அதுக்கு வந்து நம்ம டெங்மோ என்ன சொல்றாங்கன்னா, "நீ இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காத. உங்க அக்காவுக்கு வந்து எல்லாம் சரியாயிடும்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து ஊசிஷியன் வந்து, "கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. டாக்டரே சொல்லிட்டாங்க. எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷியனும் வந்து திருப்பி திருப்பி டெங்மோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இனிமேட்டுக்கு என்னால வந்து எங்க அக்கா கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்குதான். அதுக்கு தான் வந்து நம்ம டெங்மோ என்ன சொல்றான்னா, "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க இறந்தாலும் வந்து எப்பயுமே உன் கூட தான் இருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்மோ சொல்லுவான். அதுக்கு வந்து ஊசிஷியன் என்ன சொல்றான்னா, "அப்படிலாம் கிடையாது. நான் வந்து அழும்போது என்ன வந்து கட்டி பிடிக்கணும். அது மட்டும் இல்லாம வந்து நான் வந்து தப்பு செஞ்சா என்ன திட்டுறதுக்கு இந்த மாரி என்னோட அக்கா வந்து இருக்கணும் என் பக்கத்துலயே. அத விட்டுட்டு அவங்க அக்காவா இல்லாம வேற ஏதாவது பொருளா வந்து மாறிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என் கூடவே இப்படியே தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷியன் வந்து அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கு வந்து நம்ம டெங்மோ என்ன சொல்றான்னா வந்து, "இந்த உலகத்தோட லைஃப் சைக்கிள் வந்து ரொம்ப வித்தியாசமானது. அதில வந்து எப்பயுமே வந்து நம்ம கான்ஸ்டன்ட்டா இருக்க முடியாது. யாராவது வந்து இறந்தா தான் வந்து இன்னொரு ஆள் வந்து உயிர் பிழைக்க முடியும். அதனால வந்து இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. நீ வந்து அவங்க போயிட்டாங்கன்னுலாம் ஃபீல் பண்ணாத. அவங்க வந்து எப்பயாவது காத்தடிக்கும்போது உன் கூட வந்து இருப்பாங்க. அவங்க வந்து எப்பயுமே உன்ன விட்டு போக மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல உன் கூட தான் இருப்பாங்கன்னு" சொல்லிட்டு நம்ம டெங்மோ சொல்லுவான். அதுக்கு வந்து நம்ம ஊசிஷியன் என்ன சொல்லுவான்னா வந்து, "நீ என்னைக்காவது வந்து ரேபிட் வளர்த்துருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு வந்து நம்ம டெங்மோ என்ன சொல்லுவான்னா, "இல்ல நான் எப்பயுமே வந்து ரேபிட் வளர்த்ததில்ல" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து நம்ம ஊசிஷியன் என்ன சொல்லுவான்னா வந்து, "நான் வந்து 2 ரேபிட் வளர்த்துருக்கேன். அந்த 2 ரேபிட் என்ன பண்ணும்னா வந்து எவ்வளோ வலி வந்தாலும் வந்து ஃபுல்லா தாங்கிக்கிட்டே இருக்கும். சவுண்டும் போடாது, எதுவும் பண்ணாது. எவ்வளோ பெயின் வந்தாலும் அது அப்படியே தான் வச்சுக்கிட்டு இருக்கும். எந்த பதிலுமே சொல்லாது. ஆனா வந்து ஒரு தடவ வந்து அதுக்கு வந்து சாக வேண்டிய நிலைமை வந்துச்சு. அப்போ கூட வந்து அது கத்தல. ஆனா வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு. ஆனா அத காப்பாத்த போலான்னு பார்த்தா, அது எனக்கு சான்ஸ் கூட குடுக்கல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷியன் வந்து டெங்மோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொல்லுவான்னா, "அதே மாரி தான் என்னோட அக்காவும். எல்லாத்தையும் அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டு என்ட்ட எதுவும் சொல்லல. காப்பாத்தலான்னு போறதுக்கு சான்ஸ் கூட எங்க அக்கா தரலன்னு" சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருப்பான். அப்பதான் வந்து நம்ம டெங்மோ வந்து ஊசிஷியன், "இப்படிலாம் பேசாத. உங்க அக்கா வந்து எப்பயுமே உன் கூடவே தான் இருப்பாங்க.
நீ அவங்கள பற்றி எவ்வளோ தூரம் வந்து நினச்சிட்ருக்கியோ அது வரையும் வந்து அவங்க உன் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்மோ வந்து என்ன சொல்கிறான்னா ஊசிஷனை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக இப்படிலாம் சொல்லிகிட்ருக்கான். உடனே ஊசிஷன் அப்போ என் கூட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் திருப்பி கேட்டுட்ருக்கான். டெங்மோவும் ஆமாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷனை வந்து சமாதானப்படுத்துகிறான். ஒரு கட்டத்தில் வந்து ஊசிஷனும் வந்து நம்ம டெங்மோவோட ஷோல்டரில் வந்து சாஞ்சு படுத்துடுவான். நம்ம டெங்மோவும் வந்து அவனோட கண்ணீரெல்லாம் தொடச்சி விடுவாங்க. தொடச்சி விட்டு அவனை ஆறுதல் படுத்துறதுக்காக வந்து அவனோட கையை வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம ஊசிஷன் வந்து ஹாஸ்பிட்டல் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டெங்மோ என்ன பண்ணுவான்னா வந்து அவங்க அக்காவோட கல்யாணம் நடந்திருக்கும். அதாவது நம்ம ஊசிஷனோட அக்காவுக்கு இன்னொரு அக்கா இருக்காங்க. அவங்களோட கல்யாணத்தில் வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோ ஷூட்டில் வந்து நம்ம ஊசிஷியனோட அக்காவும் வந்து ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் போட்டு போஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நம்ம டெங்மோ வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதை வந்து நம்ம ஊசிஷியன் பார்த்து வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு ஃபோட்டோலையும் வந்து அவங்க அக்கா வந்து அழகாக இருப்பாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து அவங்க அக்கா பெட்டில் இருக்கிறத பார்த்துட்டு அவனால் எதுவுமே பண்ண முடியல. இவ்வளோ அழகானவங்களுக்கு இந்த நிலமையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வெண்டிலேட்டரோட வேலை வந்து இன்னும் 1 மணி நேரத்துக்கு தான் இருக்கும். இப்போ முழிச்சிருக்காங்க, நீங்கள் போய் பேசுங்கன்னோடனே வந்து நம்ம ஊசிஷனும் வந்து டக்குன்னு பேசுகிறதுக்காக உள்ளே போவோம். அப்போ தான் டெங்மோ வந்து ஊசிஷனை கூப்பிட்டு நீ இப்போ போய் பேசும்போது உனக்கு என்னென்ன பேசணும்னு தோணுதோ எல்லாத்தையும் பேசிடு. அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் அக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபுல்லாக வந்து ஞாபகம் வச்சுக்கோ, எதையும் மறந்துடாத, எது பேசுனாலும் வந்து நல்லா பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷனை வந்து நம்ம டெங்மோ வந்து ஆறுதல் படுத்தி உள்ளே அனுப்புவான். அதுக்கப்புறம் நம்ம டெங்மோவும் வந்து வெளியில் வந்து ஊசிஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஊசிஷன் வந்து உள்ளே போயிடுவான் அவங்க அக்காவை பார்க்குறதுக்கு. போனோடனே வந்து என்ன பண்ணுறான்னா ஊசிஷன் வந்து கொஞ்சம் சோகமாகவே இருந்ததுனால வந்து அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் என்னை பார்க்க உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து நம்ம ஊசிஷன் வந்து எனக்கு உங்களை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு, என் கூட வந்து இனிமேட்டுக்கு எப்பயுமே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து நம்ம ஊசிஷனோட அக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடியாது, என்னோட வாழ்நாள் வந்து இதோட முடிஞ்சிடும். ஆனால் வந்து உன் கூடவே தான் நான் இருப்பேன். எனக்காக வந்து நீ வருத்தப்படாத, நீ வந்து நல்ல லைஃப்பை வாழணும், அதுவும் இல்லாமல் படிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். அப்போ தான் வந்து நம்ம ஊசிஷன் வந்து நான் வந்து அந்த ஆல்பத்தை வாங்கிட்டு வந்துட்டேன், இதில் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாருங்க அக்கான்னு சொல்லிட்டு அவன் அந்த ஆல்பத்தை வந்து கொடுக்குறான். உடனே வந்து நம்ம ஊசிஷனோட அக்காவும் வந்து அந்த பிக்சரை பார்த்துட்டு அவங்களும் வருத்தப்படுறாங்க. நான் எவ்வளோ அழகாக இருந்தேன், இப்போ என்னால் வந்து போகவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபோட்டோவே வந்து பார்த்து டச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமேட்டுக்கு அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷனோட அக்கா வந்து ஊசிஷன்ட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து ஊசிஷனோட அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீ வந்து டெங்மோவை வந்து நல்லா பார்த்துக்கோ, அதுவும் இல்லாமல் வந்து அவனுக்கு வந்து தொந்தரவு அதிகமாக கொடுக்காத, அவன் வந்து உன்னை நல்லா பார்த்துக்குவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க 2 பேருக்குள்ளே என்ன ஓடுதுன்னு தெரியும், உனக்கு வந்து டெங்மோவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரியும், அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷனோட அக்கா வந்து ஊசிஷன்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவன் உனக்காக வந்து நிறைய செய்கிறான்னு நினைக்காத, அவன் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக தான் வந்து அவன் நிறைய செய்கிறான், நீ அதெல்லாம் வந்து தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷியனோட அக்கா வந்து ஊசிஷியனுக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து அங்கே இருக்க சன்செட்டை வந்து பார்க்குறாங்க. இந்த சன்செட் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷியனோட அக்கா வந்து ஊசிஷியன்ட்ட கேட்ட உடனே வந்து ஆமாம் இது நல்லா இருக்குது, ஆனால் திருப்பியும் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து திருப்பியும் பிரைட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஊசிஷியனோட அக்கா வந்து ஊசிஷியன்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நான் வந்து இதுவரையும் ஓஷனுக்கு வந்து போனதே இல்லை, அதனால் வந்து என்னோட அஸ்தியை வந்து நீ வந்து கடல்லே போய் கொண்டு போயிரு, எனக்காக வந்து நீ அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷியனோட அக்கா வந்து ஊசிஷியனை பிடிச்சி சொல்லிகிட்ருக்காங்க. உடனே ஊசிஷியனும் வந்து ஏன்க்கா இப்படிலாம் பேசுகிறீங்க, எனக்கு வந்து அழுகையாக வருது அப்படின்னு சொன்ன உடனே வந்து நம்ம ஊசிஷியனோட அக்கா வந்து அழுகாத, எதுக்காக அழுகுற, நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன், ஆனால் வந்து எனக்கு இப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால நான் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து போயிட்டுருக்கேன், போகும்போது என்னால் இந்த உடம்ப வந்து தூக்கிட்டு போக முடியாது, அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அதனால நான் இங்கேயே போட்டு போகிறேன், அதனால் அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷியனோட அக்கா வந்து ஊசிஷியன்ட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க. உடனே ஊசிஷியன் வந்து நான் உங்களுக்காக கொஞ்சம் பாட்டு பாடவா, நீங்கள் போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், என்னோடய வாய்ஸை கேட்டு நிறைய நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷியன் வந்து அவங்க அக்கா கிட்டே சொல்லியிருப்பான். உடனே அவங்க அக்காவும் வந்து ஆமாம் நான் உன்னோட வாய்ஸை கேட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ வந்து பாடு அப்படின்னு சொல்லி உடனே நம்ம ஊசிஷியனும் வந்து பாட ஆரம்பிப்பான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.